அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். எல்லாம் வல்ல அல்லாஹ் அன்பும் அருமையான கிருபையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. பேரன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 6 இஸ்திஃபார் நாம் சொல்லக்கூடிய முறையில் நீங்கள் ஓதி நீங்கள் கேட்பது அனைத்தும் கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தன் திருமறை குர்ஆனில் கூறுகின்றான், நபியே நீங்கள் கூறுங்கள், உங்கள் இறைவனிடத்தில் பாவ மன்னிப்பு தேடுங்கள். பாவ மன்னிப்பு கேட்டால் என்னென்ன கிடைக்கும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தன் திருமறை குர்ஆனில் கூறுகின்றான். உங்கள் மீது மழையை தொடர்படியாக பொழிவோம். சரியான நேரத்தில் உங்களுக்கு மழை வந்து கொண்டே இருக்கும். மழை இல்லை என்றால் நாடு செழிக்காது. செழிப்பு இல்லை என்றால் வறுமை ஏற்படும், பஞ்சம் ஏற்படும். உங்களுக்கு பொருளாதாரத்தை கொண்டு நாம் உதவி செய்வோம். மேலும் உங்கள் குழந்தைகளை கொண்டு நாம் உதவி செய்வோம். உங்களுக்கு குழந்தை செல்வம் இல்லாமல் இருக்காது, பொருளாதாரம் இல்லாமல் இருக்காது. செல்வ செழிப்போடு வாழ்வீர்கள். மேலும் உங்களுக்காக தோட்டங்களை அமைத்து தருவோம், பூங்காக்களை அமைத்து தருவோம். யாருக்கு தோட்டங்கள் இருக்கும், யாருக்கு செல்வ செழிப்பு இருக்கின்றதோ அவருக்கு தான் தோட்டங்கள் இருக்கும். அது மட்டுமல்ல, ஓதக்கூடியவர்களுக்கு நதிகளை உங்களுக்காக தருவோம். தோட்டம் எவ்வளோ பெருசாக இருக்கும், அதில் நதிகள் ஓடும். தண்ணீர் பிரச்சனை இல்லாமல் அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கொடுப்பான். இவையெல்லாம் எதனால்? அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுவதால். இவை அனைத்தும் கிடைக்கும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கூறுகின்றான். முதலாவது அஸ்தக்ஃபிருல்லாஹ். அஸ்தக்ஃபிருல்லாஹ் இதை தினமும் 70 முறை ஓதிக்கொள்ள வேண்டும். இதன் பொருள், யா அல்லாஹ் என்னை மன்னிப்பாயாக. இரண்டாவது, அஸ்தக்ஃபிருல்லாஹ் ரப்பி மின் குல்லி தன்பின் வஅதூபு இலை. என் ரப்பே, உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். அனைத்து பாவங்களிலிருந்து உன்னிடம் பாதுகாவல் தேடுகின்றேன். மேலும் உன்னிடம் பாவ மன்னிப்பு தேடிக்கொள்கின்றேன். இந்த இஸ்திஃபாரை தினசரி 21 முறை ஓதிக்கொள்ள வேண்டும். மூன்றாவதாக, ரப்பிஃபிர்லி வதுப் அலைய இன்னக அன்தத் தவ்வாபுர் ரஹீம். யா அல்லாஹ் என்னை மன்னிப்பாயாக, மேலும் என்னை மன்னித்தருள்வாயாக. என்னுடைய பாவ மன்னிப்பை ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ் நீ பாவ மன்னிப்பு ஏற்றுக்கொள்வனாகவும் பாவங்களை மன்னிக்கக்கூடியவனாகவும் இரக்க உள்ளவனாகவும் இருக்கின்றாய். இந்த வாசகத்தை தினசரி 11 முறை ஓதிக்கொள்ள வேண்டும். ஐந்தாவது, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக அன் உஸ்ரிக பிக வ அன அஅலமு அஸ்தக்ஃபிருக லிமா லா அஅலமு. இதன் பொருளானது, நான் அறிந்தவனாக இணை வைப்பதை விட்டு உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன். ஒரு காலம் உனக்கு இணை வைத்து விடக்கூடாது. நான் அறியாமல் உனக்கு இணை வைத்திருந்தால் என்னை மன்னித்து விடுவாயாக. உன்னிடத்தில் தான் பாவ மன்னிப்பு தேடுகிறேன். இது தினசரி 11 முறை ஓதிக்கொள்ள வேண்டும். ஆறாவது, லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். இதன் பொருளானது, பரிசுத்தமான இறைவனே, உன்னை தவிர வேறு இறைவன் இல்லை. நிச்சயமாக அநீதி செய்வனின் ஒருவனாக விட்டேன். என்னை மன்னித்திடுவாயாக. இதை தினசரி 33 முறை ஓதிக்கொள்ள வேண்டும். ஏழாவதாக, அல்லாஹும்ம ஃபிர்லி வர்ஹம்னி வஅல்ஹிக்னி பிரபீக்கில் ஆலா. இதன் பொருளானது, யா அல்லாஹ் என்னை மன்னிப்பாயாக, என் மீது இரக்கம் காட்டுவாயாக, உயர்ந்த நேச இடத்தில் என்னை இணைத்து விடுவாயாக. இந்த வாசகத்தை தினசரி 21 முறை ஓதிக்கொள்ள வேண்டும். நான் சொன்ன இந்த வாசகத்தை சொன்ன எண்ணிக்கை தொடர்ந்து ஒரு அமர்வில் ஓதுகிறேன் என்றால், நான் சொன்ன இந்த வாசகத்தை சொன்ன எண்ணிக்கையில் தொடர்ந்து ஒரு அமர்வில் ஓதுகிறேன் என்றால், ஓதிய பிறகு தங்கள் மீது ஊதிக்கொள்ள வேண்டும். கைகளில் ஊதி முகத்தில் தடவிக்கொள்ள வேண்டும். அல்லாஹ்விடத்து கையேந்தி துவா செய்யுங்கள். நீங்கள் கேட்பதை இன்ஷா அல்லாஹ் கிடைக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா
ஒரு அடியான் பாவ மன்னிப்பு கேட்ட பிறகு கேட்கின்ற துவாவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விரைவில் ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கின்றான். நான் சொன்ன 7 இஸ்திஃபாரை ஒழுவுடன் அமர்ந்து ஓர்மையோடு இஸ்திஃபார் செய்துவிட்டு அல்லாஹ்விடம் கையேந்தி துவா செய்யுங்கள். நீங்கள் கேட்பது இன்ஷா அல்லாஹ் கிடைக்கும் என எழுதியிருக்கின்றார்கள். இதேபோல அமல்கள் அறிந்து செயல்படுவதற்கு நம் செயலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். இதை மற்றவருக்கு ஷேர் செய்யுங்கள்.